ஐயா படம் உண்மையிலேயே ரொம்ப மொக்கையா. ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃபாவது ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் அப்படி ஸ்டோரியை காமிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப ஸ்லோ, அநியாயத்துக்கு ஸ்லோ. கிளைமேக்ஸ் போர்ஷனில் சென்டிமெண்ட்டை போடுறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து படம் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. இது நமக்கு தெரியும் ரிவெஞ்ச் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எந்த ஒரு புதுசு ஒரு ட்விஸ்ட் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியே அந்த சோத்துல உப்பே போடாத சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் படம் போயிட்டு இருக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்கு. அதாவது இந்த படத்துக்கு இவங்க இவ்வளோ ஹைப்பு கொடுத்தாங்க, அதை வச்சு அதுக்கு கொஞ்சமாவது ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. நம்ம வந்து அப்பயே சுதாரிச்சிருக்கணும், இவ்வளோ ஹைப்பு கொடுக்குறாங்களேன்ட்டு. அட்லீஸ்ட் அது இல்லைனா கூட பரவாயில்ல, இவர் கரண்ட மன்னிப்பு கேட்க மாட்டேனாரு. அப்போ இவருக்கே தெரிஞ்சு போச்சு, நம்ம மன்னிப்பு கேட்டாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படியும் ஓட போகிறது கிடையாது, எதுக்கு தேவையில்ல மன்னிப்பை வேஸ்ட் பண்ணணும்னு இவருக்கு தெரிஞ்சு தான் கேட்காம விட்டுருக்காப்புல. நம்ம தான் உள்ள செத்துட்டோம், அவனுங்க தப்பிச்சிட்டானுங்க, நம்ம மாட்டிக்கினாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப படத்தில் நீங்கள் கேள்வி கேட்கணும்னா ஊர்பட்ட கேள்வி கேட்கலாம். அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு இந்த சப்ஜெக்ட், படத்தோட சப்ஜெக்ட் மெயின் என்ன, ரிவெஞ்சு. அதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வந்துருது, அதனால இவர் வெளில போறாப்புல. அதை கமலுக்கு ஃபோன் பண்ணி சிம்பு கேட்டதாலே முடிஞ்சு போச்சு மொத்த பேட்டரும். அதை கேட்காம கிளைமேக்ஸ்ல கேட்டு சப்புன்னு முடிக்கிறானுங்க. நீங்க த்ரிஷா கேரக்டர்லாம் பார்க்கும்போது அது ஆளா ஐட்டமாங்கிற மாதிரி தெரியல. அண்ணன் தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டின்ற மாதிரி டைலாக் வரலாம், அந்த மாதிரி த்ரிஷாவை எடுத்துருக்காங்க. எதையுமே ப்ராப்பரா சொல்ல முடியல. படத்துல ஊர்பட்ட கேள்விகள் இருக்கு கேட்கணும்னாக்கா. நம்மளை பொறுத்த வரைக்கும் படம் மொக்க, எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்குலாம் சுத்தமா கிடையாது. வந்து பாக்குறீங்கன்னா பொறுமையோட வந்து இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். அதான் சொல்றேன், என்ன தோணுதோ எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க படத்துல. நமக்கு அடுத்த சீன் இதாண்டான்னு குழந்தை கேட்டா கூட சொல்லும், அந்த மாதிரியான படம் தான் இந்த தக்லீஃப். ரொம்ப பொறுமையா வந்து பார்க்கணும் இந்த படத்தை. பொறுமை இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்க பொறுமையை ரொம்ப சோதிக்கக்கூடிய படம் தான் தக்லீஃப்.